இந்த திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம். அதற்கு முன்பே செங்கல்பட்டு, மரக்காணங்கள்ல ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருந்தாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி. 60, 70 பேர் இறந்திருந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திருந்தாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடுல எந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஆட்சியை சேர்ந்த அமைச்சர்களே ஏற்றி திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் நிலைப்பாடு என்னவா பேசினாரு அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் தேசிய அளவுல மது விலக்கு கொள்கையை கொண்டு வரணும். இங்க அதை மாநில அளவுல கொண்டு வரதை தாண்டி தேசிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாரு. பெண்கள் நீங்க மது விலக்கை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்பு எடுங்க. நீங்க உங்களுடைய கணவர்கள்ட்ட உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இந்த மது குடிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மடைமாற்றினார். அதாவது ஒரு அரசோட தவறு, காவல்துறையோட தவறு, கள்ளச்சாராயம் விற்க விட்டது காவல்துறையோட தவறு, இதனால பாதிக்கப்பட்ட மக்களை காக்காமல் விட்டது ஆட்சியோட தவறு. ஆனா கூட்டம் போட்டு மது ஒழிப்பு அப்படின்னு கூட்டம் போட்டு டாஸ்மாக் எங்க இந்தியா முழுக்க டாஸ்மாக் இருக்கு? தமிழ்நாடு அரசோட டாஸ்மாக் தானே. அப்போ இங்க தானே கண்டிக்கணும். திமுக கண்டிக்கல, ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல. தேசிய அளவில் மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பிறகு அப்போதைக்கு தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்தது. விக்கிரவாண்டி தேர்தலில் இது மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளானது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு பிரஸ் மீட் ஒன்று வந்தது. அதில் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதை நீங்கள் நல்லா கவனிங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க எதிர்கட்சிகள். திமுக கூட்டணி அல்லாத எதிர்கட்சிகள்லாம் இதை அரசியல் செஞ்சாங்களாம். கள்ளக்குறிச்சியில இறந்ததை வச்சு அரசியல் செஞ்சாங்க. ஆனா அதெல்லாம் எடுபடவில்லை இப்படிதான் சொன்னார். அதெல்லாம் எடுபடவே இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்றாரு. இப்போ மக்கள் செத்தவன்லாம் பரவாயில்ல, யார் செத்தாங்கன்னு பரவாயில்ல, அது எடுபடல பாருங்க. செத்தான் குடிச்சு செத்தான், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான், இது எங்களை பாதிக்கல, இது எடுபடலை, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு திமுக கொடுக்குறாரு அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இது இருக்கு, அந்த பேட்டியில இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எடுபடவில்லை. அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? 67 பேர் சாவறதெல்லாம் பிரச்சனையா? 100 பேர் 200 பேர் பாதிக்கப்படுறதெல்லாம் பிரச்சனையா? அப்படிங்கிற மாதிரி தான் மடைமாற்றி கொண்டு போயிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு.